வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 ஐபிஎல் சீசனோட ஃபைனல்ஸை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். அதாவது ஆர்சிபி விசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப், பஞ்சாப் கிங்ஸ் ஓகேவாங்க, பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபியோட மேட்சை பற்றி நம்ம பேச போகிறோம். யார் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம், யார் கம்மியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதே பார்க்க போகிறோம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். அப்புறம் மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் ஆர்சிபியை பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாசிட்டிவிட்டியான ஒரு ஸ்குவாடாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டைட்டில் அப்படின்னும் போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே நேர்வஸாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமும் இது வரைக்கும் ஐபிஎல் அடிச்சதே கிடையாது அப்படின்றதுனால. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கலாம். ஆனால் இதில் எது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ப்ரெஷர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆர்சிபி கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், ஒரு புவனேஸ்வர் குமார் இருக்கட்டும், ஒரு ஜாஸ் ஹேசல்வுட், விராட் கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த லியம் லிவிங்ஸ்டன், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸை நிறையா ஹேண்டில் பண்ணி வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ப்ரெஷரை அவ்வளோவா பூம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபைனல்ஸில் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு சைடு நம்ம பஞ்சாப் பார்த்தோம் அப்படின்னா, அது பஞ்சாப் கிங்ஸோட டீமை பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். அதாவது பெப்சிம்ரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த பிரியாங்க் சாரியா, அதுக்கப்புறம் ஐயர் மட்டும்தான். அதுக்கப்புறம் யார் அப்படின்னு ஜாஷ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டாக, அது ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆடுவாங்க, அதுதான் அவர் பண்ணுறாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னராக அவர் ரிசம்பிள் பண்ணுறாரு. அவர் அடித்தார்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கும். அவர் அடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா இங்கிலீஷ் மேலே தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது. அவர் குயிக் ஃபயர் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டேயஸ் ஐயரை எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்டேயஸ் ஐயரால் நாளைக்கு அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா ஓவர் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஆனால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸ்டேயஸ் ஐயராலையும். அதேமாரி இது ரெண்டு பவுலிங்ஸில் எந்த டீம் பவுலிங் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்சிபி பார்த்தோன்னா புவனேஸ்வர் குமார், யஷ் தயால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுயா சர்மா, அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான 4 பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொமாரோ செஃபர் அண்ட் குணால் பாண்டியா அப்படின்னு 2 ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா ரொமாரோ செஃபர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குணால் பாண்டியாவில் 4 ஓவரே நல்லா போட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்மளுடைய குஜராத்தோட அகமதாபாத் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியாவில் 4 ஓவர் தள்ள முடியும். ஆனால் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேயஸ் ஐயர் கிட்ட மாட்டினா ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குவாங்க நாளைக்கு. அது ஸ்டேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 1 டவுனில் வரமாட்டாருன்னு நமக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவி பவர் பிளேல சூப்பராக பண்ண போகிறாங்க. யஷ் தயால் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கலான ஓவர் போட்டாருன்னா போட வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 பெரிய பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்க நல்லா போட்டு இவரும் நல்லா போட்டாலே போதும். ஈஸி டு வின் ஆர்சிபி அப்படின்னு நம்ம சொல்லிடும். வாயை மூடணும் அப்படின்னா அங்கே ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பிரியாங்க் சாரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெப்சிம்ரன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறு லெவலில் பேட்டிங் ஃப்ளோ வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கோரும் அவங்களால பண்ண முடியும். ஜாஸ் இங்கிலீஷாலும் ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆட முடியும். ஜாஸ் இங்கிலீஷால் பயங்கரமாக அடிக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு வர்ற பிச் அப்படின்றதுனால பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த மேட்ச், அதாவது பார்த்திங்கன்னா போன மேட்ச் குஜராத் எம்ஐ விசஸ் பிபிகேஎஸ் பார்த்தோம் அப்படின்னா பிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்விங்கெல்லாம் இல்லை, பும்ராவே போட்டு தாக்குனாங்க. அதே மாதிரி ஜாஸ் ஹேசல்வுட்டின் தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யார்கர்ஸ் பிட் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்சிபி மும்பை பண்ண தப்ப ஆர்சிபி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யார்கர் ஷார்ட் லென்த்தாகவே போட மாட்டாங்க. யார்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லென்த்திலே போட்டு பவுலிங்கை ஓட்டுற ஒரு டேலண்ட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 2 பவுலர்ஸ்க்கு அப்படின்னும் போது ஆர்சிபி எம்ஐயோட நல்லாவே ஸ்கோர் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பவுலிங் ஸ்கோரும் ஓகே, பவுலிங்லேயும் ஸ்கோர் கொடுக்குறத கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி பேட்டிங்லேயும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பிலிப் சால்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன், இவர் ஏங்க எடுக்கிறீங்க, அவர் அடுத்து ஃபைனல்ஸில் ஆடுவாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா டிம் சைஃபர்ட் ஆட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் லியம் லிவிங்ஸ்டன் இனிமேல் ப்ரெஷரான மேட்சஸில் வெல் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் ஒரு பிக் நேம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நேம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மேட்சஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க எடுக்கிறதே. அதனால் பார்த்திங்கன்னா அது மிச்சல் ஸ்டார்க்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மேட்ச்சில் பெரிய பிளேயர்ஸாக ஆடுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா லியம் லிவிங்ஸ்டனை நானாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஸ்குவாட் விட்டு வெளியே 2 ஸ்குவாட்லையும் பார்த்திங்கன்னா நோ சேஞ்சஸ்.
நோ சேஞ்சஸோட விளையாண்டா மட்டும்தான் அவங்க வின் பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபைனல்ஸில் அடிப்பார் எனக்கு தோணுது. ஏன்னா பிலிப் சால்ட்டோட பேட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனல்ஸில். அதேமாரி ஒரு விக்கெட் ஆனால் யாருக்கு விக்கெட் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹர்ஷ்தீப் சிங் இல்லைனா வைஷாக் விஜய்குமார், இவங்க 2 பேர்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பின்னர், அது ஹர்ப்ரீத் பிரார் ஆர் யுவேந்திர சகலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிலிப் சால்ட் விக்கெட் விழ அதிக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா அசம்ஷன் பண்ணலாம் நம்ம. ஆனால் மேட்ச்சில் அவங்க தான் விளையாடணும். 18 வருஷம் கழிச்சு ஒரு டீம் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன்ஸ் ஆக போகிறாங்க. அது நியூ டீம் சாம்பியன் ஆக போகிறாங்க IPL 2025. அது 18th எடிஷன் அப்படின்னா விராட் கோலி ஜெயிச்சா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா 18 வருஷமாக ஒருத்தர் ஒரு டீம் வந்துட்டு 18வது வருஷம் அவர் ஜெர்சி நம்பரோட கப் அடித்தார் அப்படின்னு 2050 சொன்னால் சூப்பராக இருக்கும்னாங்க. அந்த மாதிரி தான் விராட் கோலி அடித்தா எனக்கு RCB அடித்தாலும் ஓகே, ஸ்ரேயஸ் ஐயருடைய பேபி கேஸ் அடித்தாலும் நமக்கு ஓகே. ஏன்னா நம்ம டீம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துச்சு. நம்ம டீம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த வருஷம் கப் அடிப்போம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எந்த டீம் கப் அடிக்கும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கிரிக்கெட்டான நியூஸஸ்லாம் போடலாம் அப்படின்னா மறக்காமல் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து எந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றது கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க. அதனால் திருப்பி நானே கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை அப்படி சொல்ல நான் குழம்பிட்டேன் நானே, ஏன்னா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.